ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வெஜ் சீஸ் கேக் செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். நம்ம க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரைஞ்சி வச்சுக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போடலாம். நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் நமக்கு இருக்கோ அதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் வந்து கேரட், கோஸ், அப்புறம் கொடமிளகா, கார்ன், அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம 4 முட்டை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க போதும். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க பெப்பர். இந்த வெஜிடபிள்ஸ் தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே முட்டையிலையும் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த முட்டை கூட 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் இந்த எக்கு கூட போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இது சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸ் எக்கு எல்லாம் இருக்கிறதால சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேனில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் நம்ம போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ பெரியவங்களாம் சாப்பிட்ற மாதிரி தான் இப்படியே நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் சீஸ்லாம் போட்டு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது மேலே நான் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கிறேன். சீஸ் நல்லா துருவி போட்டுக்கோங்க. இப்போ சீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். ஏதாச்சும் பழைய தவா இருந்தால் வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த பேட்டரை இது மேலே வச்சிடலாம். இந்த சைடில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க, நிறைய போட வேண்டாம். இப்போ இந்த எக்கெல்லாம் வெந்து இந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. எக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி மேலே இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து வெஜிடபிள் கேக் மாதிரி தான். நம்ம வெஜிடபிள் வச்சு நம்ம கேக் மாடலில் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய வெஜ் சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வெஜ் சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. அழகாக கேக் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ தான் அங்கே விளாடிட்டு வந்தேன். எங்கள் அம்மா வந்து வெஜ் சீஸ் கேக் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நான் வந்து இதை கரெக்டாக சொல்ல போகிறேன் டேஸ்ட்லாம்.
இது பார்க்க போது செம்மையாக இருக்குது. இங்க பாருங்க சீஸியாக இருக்க மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. சீஸோட டேஸ்ட்லாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காய்கறிலாம் போட்டதால இந்த டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்குங்க. நார்மலாக எங்கள் அம்மா வந்து செஞ்சு தந்தா நான் சாப்பிடவே மாட்டேன் காய்கறிலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிக்குது. வேற லெவலுங்க. இந்த மாதிரி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.